இல்ல. பாத்தியா உன் மூஞ்ச பார்த்து குழந்தை பயந்துருச்சு. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஹாய் என்ஜினியர் மச்சான், எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன். முந்திக்கு இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்ட. இவங்க இதுவா சீனாவின் துயரம் மஞ்சள் நதி, சென்னையின் துயரம் கூவம் நதி. இது என்னோட விதி ஒய்ஃப் அருணா. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொசசிவ் அவங்க. அப்புறம் எவ்வளவு நாள் லீவ்ல வந்திருக்கிற? எத்தனை மாசம்? நிரந்தரமாவா? அப்ப பூவாவுக்கு சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன். வெரி குட் ஐடியா, ஐ அப்ரிஷியேட் இட். அதாவது கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு அதுல போய் சேர்ந்துட்டு அப்புறம் சம்பளம் பத்தல அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணாம சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்ச பத்தியா? ஐ லவ் திஸ் ஆட்டிடியூட். என்கிட்ட கூட நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதாவது பேரிச்சம்பள கொட்டையில இருந்து பெர்ஃபியூம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. முதல்ல அம்பானி பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஐயோன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு? பெட்ரோல்ல இருந்து பேல்பூரி வரைக்கும் அவங்க கை வச்சு ஜெயிக்காத பிசினஸே கிடையாது. நீ மட்டும் நான் கொடுக்குற ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணு வையேன். லட்சுமி மிட்டல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே நாம மிரட்டல் விடலாம். இது ஒரு கூல் ட்ரிங்க் ப்ராஜெக்ட். ஏஜி கோலா. ஏஜினா அர்ஜுன் கோபால் கொலாபரேஷன்ரா. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இறங்கிச்சுன்னு வைய ஃபீல்டுல கொக்கோ கோலா லெஃப்ட்டுக்கா போயிடும், பெப்சி ரைட்டுக்கா போயிடும். நம்ம ப்ராஜெக்ட் மட்டும் தான் சென்டருக்கா மூவ் ஆகும். அடுத்த வருஷம் 2020 கிரிக்கெட் மேட்சை நாம ஸ்பான்சர் பண்ணலாம். யூ நோ ஒன் திங், தீபிகாவை நான் வச்சிருக்கேன். என்னங்க? இல்லம்மா, தீபிகா படுக்கோனா மாடலா யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னேன். அத சொல்லுங்க. அர்ஜுன், உன் பணத்தை கடல்ல போட்டுரு, இல்ல யாராவது ஒரு அனாதைக்கு எழுதி கொடு. அப்ப இவனுக்கு எழுதி வச்சிருக்கேன். இவர் பேச்சு கேட்டு எங்க அப்பா பிசினஸ் ஆரம்பிச்சாரு. கார்ல போயிட்டு இருந்தவரு இப்ப சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு தெரியுமா? ஆமா, பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, சைக்கிள்ல வந்துட்டாரு. இத பாருப்பா, இவங்க அப்பா வச்சிருந்ததே கராட்டக்காரன்ல கவுண்ட் பண்ணி வச்சிருப்பார்ல ஒரு தகர டப்பா, அது மாதிரி ஒன்னு ஓட்டிக்கிட்டு வருவாரு. இவர் காரை பார்த்த உடனே ஜானவாச கார் வந்துருச்சுன்னு சின்ன பசங்க எல்லாம் ஏறி அதுல உட்காந்துக்கும். உண்மையில உங்க அப்பாவுக்கும் டிராபிக்கும் நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். எப்படிடா? ஆமாண்டா, இவங்க அப்பா கார் வராதனால தெருவில் பொல்யூஷனே இல்ல, சைக்கிள் மிதிச்சதுனால அவருக்கு சுகர் கம்மி ஆயிடுச்சு. எப்படி? சரி அந்த ஆளை விடு. இந்த இன்னொரு ப்ராஜெக்ட் பாரு, ஜஸ்ட் 4 crores தான். அதாவது இந்த கவ் இஸ் புட்டிங் தட் சாணி பாரு. அர்ஜுன் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான், விட்டுருங்களேன். கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு பேசாம இருங்க. வர டபுள் மீனிங்ல என்ன ரொம்ப திட்டுறாப்பா இவ. அர்ஜுன், பிசினஸ் அதுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாமே. ஓகே, ஆனா ஏன் ட்ரீட்? ட்ரீட்னா இதுங்கெல்லாம் பியர் கேக்குமே. அது உங்க அப்பன் குடிக்கிறது, நாங்கெல்லாம் ஆஃபே அப்படியே ராவா விட்டுட்டு அமைதியா இருக்கிற கோஷ்டிங்க. சரி விடுதலை. அர்ஜுனுக்காக மறப்போம் மன்னிப்போம். மாப்பிள்ளைங்களா எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கோங்க. அருணா, ஸ்லீவ்லெஸ்ல ஒரு மார்க்கமா தான் இருக்கிற நீ. விஜய் படம் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல டோட்டல் தமிழ் சினிமாவையே நான் மாற்ற போகிறேன். என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, 100 crores தான். டைனோசோரின் காதல் படத்தில் நமிதா கூட இருக்குது. டைனோசோருக்கு நமிதாவுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கதை இது? டைனோசர் போய் பொண்ணு லவ் பண்ணுமா? ஏன் லவ் பண்ணாது? கிங்காங் படத்தில் ஒரு குரங்குக்கும் பொண்ணுக்கும் லவ் வரல? நம்ம ஆளுகள்லாம் விழுந்து பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துச்சுன்னு வையேன் 100 கோடி தான். சும்மா டைரக்டர் சங்கருக்கே சவால் விடுவேன் நான். ஐயோ, இப்படி பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்காதீங்க, படத்தை பாருங்க. பாரு, இந்த படத்தில் உங்கள் அப்பனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்? பட ஓப்பனிங்லயே உங்க அப்பா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல ஆய் போய்கிட்டு இருக்காரு. அப்போ மேல் பக்கமா ஒரு பெரிய டைனோசர் வந்து அவர் தலையை கவ்வி தூக்குது. அவர் அப்படியே கடிச்சு உடைச்சு நொறுக்கி அவர் பாடியை உள்ள தள்ளும் போது கடைசியா கால் 2 மட்டும் உள்ள போய்கிட்டு இருக்கும் போது அவர் ஐயோன்னு அலற சத்தத்தை அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி அது மேல டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறேன். ஓப்பனிங் சூப்பரா இருக்கும்ல? வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷம் இருக்குதா? அலறது நீங்களா எங்க அப்பா வனுப்பா? படத்தை பாரு, உனக்கு தான் விஜய் படம் பிடிக்கும். நீ சங்கு போய் உட்காரு. எதுக்கு? என் ஆள் உட்காரணும். ஏண்டா தள்ளிட்டு வந்தவளை இங்க உட்கார வைப்ப? தாலி கட்டின விட்டு நான் தள்ளி போய் உட்காரணுமா? என்னடா? ஹே அர்ஜுன், மச்சானுக்கு ஒரு பியர் வாங்கி கொடுறா, கூல் ஆயிடுவான். ஆஹா, எனக்கு மட்டும்தான் வேணாம், அருணாவுக்கு சேர்த்து வாங்க. என்னங்க, லேடிஸ் எங்கேயாவது பியர் குடிப்பாங்களா? ஏன் குடிக்க மாட்டாளுங்க? போய் பப்புல பாரு, வாயிலே பாட்டில ஓபன் பண்றாளுங்க. அப்படியா? அன்னைக்கு நீ வீட்ல பண்ணல? பாரு மீரா. கோபால், ஏன் சும்மா அவளை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா ஒன்லி ஹாட். விடு, பிளேட் பாரு, மத்ததெல்லாம் வீட்ல போய் பாத்துக்கலாம். ஒய்ஃபா நைஃபான்னு தெரியல, மொத்தத்துல லைஃப் போச்சு. இந்த வீட்டை எங்க அப்பாவே கட்டினாரு. உங்க அப்பா கொத்தனாருங்களா? யோ, கொத்தனார்லாம் இருந்தாங்க, இவர் சூப்பர்விஷன்ல கட்டினது. ஓ, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டினதை விட இவர் அதிக சிரமப்பட்டிருப்பார் போல தெரியுதே. இங்க பார்க்குற கட்டைகள் எல்லாமே பர்மா கட்டைகள். இப்போ கூட இந்த வீட்டை விற்கணுமான்னு யோசனையாக தான் இருக்குது. உங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலி டாக்டரோட ஃப்ரெண்டாக போயிட்டாரு. டாக்டர் சொன்ன வார்த்தையை நாங்கள் மீறினதில்லை. அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டை எங்களுக்கு கொடுக்குறதா சொன்னீங்களே, கொடுப்பீங்களே? கவலைப்படாதீங்க, டாக்குமெண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷம். கடைசியாக எங்கள் அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, அவங்களுக்கு காது கேட்காது. ஓ, ஸ்பீக்கர் அவுட்டா? இந்த மேட்டரை நான் டீல் பண்ணுறேன்.
பாட்டிமா, அவங்க அப்பா சாகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? ஆ? அவங்க அப்பா ஆ. சாகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. உங்ககிட்ட பேசி பேசியே வந்திருக்கோம். அப்புறம் தண்ணி கேட்டாரு, ஆ. கொடுத்தேன். ஆ, ஆனந்தம் ஆ. அர்ஜுனா ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. அர்ஜுன் இவன் தான். வேற என்ன சொன்னாரு? ஆ, ஆ. வேற ஏதோ ஒரு பேர் ஆ, சொன்னாரு. சொல்லு 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 சொல்லு. பக்கத்துல ரயில் லொட 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 லொடன்னு போயிட்டு இருந்ததா, ஆ. அந்த சத்தத்துல காது கேட்கல. இல்லைன்னா மட்டும் உங்க அம்மா ரொம்ப நல்லா கேட்டுருமாக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க பாட்டிமா. அது அவர் சிநேகிதர் ஒருத்தர் எல்ஐசில இருந்து வருவார்ல, ஆ. அவரு ராவாடிப்பாரா? அவர் பேரு ராமநாராயணன். அது இல்லப்பா, ராமநாதன். ராமநாதன். ஏன் பொம்பளைலாம் என்ன செய்யுறே? கொட்டி விடுங்க. யாருங்க? துரைராஜ் சார் பார்க்கணும். செத்த உட்காருங்க, உள்ள இருக்காரு, கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன் மாயி, மூட்டையை நல்லா அடிக்க விட்றா. ஏய், அடியாதானே பாடிக்கிட்டு. அப்போ துணி எடுத்து மூக்க மூடிக்கப்பா, புறையேறும். வணக்கங்க. தம்பி, நீங்க நான் சேகருடைய பையன். சேகர் சேகர் மகனா? எம்புட்டு வளர்ந்துட்ட. சாயந்தரம் பிராக்டிஸ்க்கு வரணும். உள்ள என்ன பார்த்துட்டு இருக்க, போய் காப்பி தண்ணி கொண்டு போ. கொண்டு வரேங்க. யார் அவரு? பூரணே, அவர் யாருன்னு தெரியணுமா? யார் யாரு சொல்லு. ஏன் அலையிற? ஏய் சொல்லு. அவரு உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, நீ பெரிய மனுஷி, உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அடுத்த மாசம் தானே வரேன்னு சொன்னாங்க. அது வேற ஒரு சோழியா வந்திருக்காரு. அப்படியே உன்னை டா அடிச்சுட்டு போலான்னு இப்போ உன்னை பார்க்க வந்திருக்காரு. ஏய் ஐயோ பாக்குறேன். பூரணி, ஊத்துனது போதும். போயிட்டு இந்த வரி குதிரை சட்டை டவுசர்லாம் கைட்டு எரிஞ்சிட்டு அப்பத்தா மாதிரி ஜிலேபி கொண்டே போட்டுக்கிட்டு பொண்ணா லட்சணமா ஓடிவா பார்ப்போம். போ போடு. கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவேன். போக மாட்டேன் பெரியமா, படிக்கணும். ஆமா ஆமா. ஏ பூர்ணி, இந்த காப்பி அந்த தம்பி கிட்ட கொடுத்துரு. மரியாதையே பேசு. ஏய் எப்படி இருக்கு? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. துப்பு. மாயக்கா, அந்த புள்ள முளகால விளையாடிட்டு இருக்க, கை கால் எரிய போகுது. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் காஃபி. தேங்க்யூ. இதெல்லாம் இருக்குங்க. இல்ல இது எங்க ஊர் பழக்கம். காஃபியும் கொடுத்துட்டு காலையும் விழுறது ரொம்ப டூ மச்சுங்க. பேசு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அடக்கமான ஒரு கிராமத்து பொண்ணு இல்லை. கொஞ்சம் மாடர்னான கேர்ள். அதிகமாக பேசுவேன். ஆனால் நான் எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னை நான் மாற்றிக்கிடுவேன். அது என்னோட ஸ்பெஷல். ஐ லைக் ப்ளூ கலர். ஓகே. ஐ லைக் ரஜினி. ஓகே. எனக்கு மணிரத்னம் ரொம்ப பிடிக்கும். கிரேட் டைரக்டர். இன்ஃபேக்ட் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஷாக் ஆகாதீங்க. இல்லை நான் ஷாக் ஆகல. சும்மா தமாஸ்க்கு. எனக்கு புருஷன் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ். யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதுமே, பேசி பேசி காதுல ரத்தம் வர வச்சிருக்க. இவன் என்னோட 2வது மக, பேர் அன்னபூர்ணி. இந்த விளையாட்டுனா உசுறு. அது இந்த கூடப்பந்தா வாலிபால், அது விளையாடுறதுக்காக டெல்லிக்கு போய் 10-15 நாள் இருந்து நிறைய மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். படிப்பு தான் கொஞ்சம் மந்தம். படிப்பை பத்தி சொன்னா வெக்க வந்துருச்சு பாரு. மாப்பிள்ள ரொம்ப நல்லா தான் இருக்காருங்கய்யா. ஆத்தா, இவங்க மாப்பிள்ள இல்ல, மாப்பிள்ள அடுத்த மாசம் தான் வராரு. இவர் இந்த வீட்டு ஓனரு, பேரு அர்சுனா. போய் வேலையை பார் போ.
படிச்சவங்க கிட்ட மரியாதையா பேசணும். மரியாதையா என்ன வேட்டியும் சட்டையும் அவுத்து கக்கத்தில் வச்சுட்டு பேசட்டுமா? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? மிளகா வித்தா பத்தாது, 2 கிள்ளி உங்க அப்பா வாயில போடு. நல்லா விளக்கணையில உரிச்சு போட்ட வாழைப்பழம் மாதிரி வாழை கொல கொலன்னு. ஆனா நான் அப்படி கிடையாது. ரொம்ப காரமானவன், ரொம்ப வீரமானவன். அவனை குடும்பமே சேர்ந்து என்னை கொலகாரனாக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களா? வேற எப்படிதான் அவனை விரட்டுறது? அவனை விரட்ட கட்டதுக்கு இது மிளகா பேசஞ்ச கை. அவன் மூக்கு முன்னாடி நீட்டின நெடி தாங்க முடியாம எப்படி ஓடுறாங்கிறத என் பின்னாடி வந்து பாருங்க. குட்டை மிளகா கூடவா. முதல்ல ஒரு நல்ல புரோக்கரை கொடுங்க சார். யோ இந்த பக்கம் சார் இப்போ வீட்டை வந்து கொடுத்தா ஒரு 2% கமிஷனை அந்த புரோக்கருக்கு நான் கொடுப்பேன் சார். 2% கமிஷன்னா ஒரு 1,25,000 ரூபாய் வரும் இந்த வீட்டோட எஸ்டிமேஷன். 1,25,000? ஒரு நல்ல புரோக்கரா சீக்கிரம் அனுப்புங்க. 1,25,000? யாரு புரோக்கரா? ஆமாங்க, இது மிளகா புரோக்கரு. வீட்டு புரோக்கரா ஆயிட வேண்டியதுதான். வீட்டை வித்து கொடுத்தா சொன்ன மாதிரி 1,25,000 ரூபா கொடுத்துருவீங்கல்ல? ஒரு நல்ல பார்ட்டியை கூட்டு வா, நான் உனக்கு தரேன். சார் 10 வருஷமா கோணி தைக்கிறேன் சார் இந்த வீட்டில். மூட்டைக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே தர மாட்டான் அந்த விளக்கெண்ண வாயன். ஒரே ஒரு TVS 50 வாங்கணும். இதான் சார் என் வாழ்க்கையோட லட்சியமே. இந்த வீட்டை நீ சீக்கிரம் வித்து கொடு, புது TVS பைக்கே வாங்கி தரேன். சார் உங்க பேர் கூட எனக்கு தெரியாது சார், ஆனா சத்தியமா சொல்றேன் நீங்க தான் சார் என் குல தெய்வம். என்ன சொன்னா? என்னத்த சொன்னாரு? நியாயத்தை சொன்னாரு. 10 வருஷமா நீங்க வீட்டை தைச்சது போதும், தட்டு முட்டுச்சாமா இத்து போன கிளவையெல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க. என்ன நீ எங்க பெரியப்பாக்கு சாதகமா பேச சொன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? ஏய், எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஓ, இதுக்கு பேரு வேலையா? டேய், இதுக்கு பேரு வேலையாண்டா? ஏய் கிளவே, இதுக்கு பேரு வேலையா கிளவே? டேய், இதோட கேட்ட பையன் மாவனே, தும்மி செத்து போயிராத, ஓடி போயிரு. ஏய், யாருக்கு என் சைக்கிள் வேணும்? யாருக்கு என் சைக்கிள் வேணும்? உங்களுக்கு சைக்கிள் தர முடியாது, சங்கு வாங்கி தரேன், ஊத்தி நீயே படுத்துக்க. ஏய், இதெல்லாம் மாட்டிங்க மேல கொண்டா பெரிய டாடா கம்பெனி என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? நடு வீட்டுக்குள்ள வந்து பள்ளம் தோன்றியா? போடா வழியே விட்டன பாரு, போடா. அப்போ இதெல்லாம் இங்க சகஜம். நீ ஊருக்கு புதுசு. உன் வவுத்தை தான் எல்லையை மீறி வளர்த்து வச்சிருக்கேன்னு பார்த்தா உன் வீட்டையும் அடுத்த நிலத்துல வளர்த்து வச்சிருக்க. வீட்டை நீ இடிக்கிறியா இல்ல நாங்க இடிக்கட்டுமா? நீ இடிக்கிறியா? நீ இடிச்சிருவியா? தரமட்டமாக்கிடுவோம். ஒரு செங்கல்ல உன்னால தொட முடியுமாடா? இந்த உளியா வச்சு போகாத நில்லு. இது நம்ம இடம். இந்த மார்க் வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணலாம். உன்னை யார் என்ன பண்றாங்க நான் பாத்துறேன். ஆதி, நான் அர்ஜுன்டா. ஒரு சின்ன பிரச்சனை மச்சான். காசி சன் ஆஃப் இவரோட அப்பா பேர் என்ன? உலகநாதங்க. சன் ஆஃப் உலகநாதன் ஏன் இடத்துல வீடு கட்டி ராங்கா பேசுறாரு. வெட்டிடி வேண்டு மிரட்டுறாரு. நீ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணு. ஆமா, இதுக்கு என்ன தண்டனை? வெறும் தண்டனை 2 வருஷம், ஆயுத கண்ணு 5 வருஷம். இவர் ஆயுதமும் காமிச்சு கொலையும் பண்ணுன்னு மிரட்டினாருங்க. அப்படின்னா 7 வருஷம். முடிஞ்சா 14 வருஷமா மாத்தி உள்ள தூக்கி போட்டுருங்க. அதுக்குள்ள நாங்க வீட்டை இடிச்சிருவோம். ஆதி, இமீடியட்டா கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணு. பவானி வாங்க. அப்ப ஏன் வீடங்கடா? ஓ வீடா? ஊருக்கு கிழக்கால போனா வாய்க்காமேடு பக்கத்துல புகை பிடிச்ச ஒரு தகர ஷீட் இருக்கு. அதே அங்கங்கடா என் வீடு. சுடுகாட்ட சொல்றாங்கண்ணே. இங்க இருக்கிற மொத்த மரத்தை எடுத்துட்டு போய் அங்க அடிக்கி அது மேல ஏறி நீ படுத்துக்க. அனாதை போன நினைச்சு அவனா கொல்லி வச்சிருவான். எங்களுக்கு வக்கீல் செலவு மிச்சம். வாங்க 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 மேடம். வந்துட்டேன். பாத்தீங்களா சிந்தாமணி மேடம், உங்க அகலத்துக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமான வீட்டை. வீடு ரொம்ப மேடா இருக்கே. ஒசரத்துக்கு எல்லாமே மேடா தான் தெரியும். இது சாதாரண மேடு இல்லைங்க, குரு மேடு. ஈசானி மூலையில வாஸ்து பார்த்து கட்டி இருக்கு. நீங்க உங்க குழந்தை குட்டி புருஷன் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்க வேணாம், உருண்டு உருண்டு விளையாடலாம். எங்கங்க என் புருஷன் என் கூட இல்ல, வெளிநாட்டுல இருக்காக. இது வரைக்கும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல, ஆனா வந்துரும். புழு பூச்சியா? இல்ல இல்ல குழந்தைங்க. இது பாத்தீங்களா, பச்சைக்கல்லு மோதிரம் போட்டிருக்கேன். இன்னும் 7 மாசத்துல எனக்கு சூப்பரா ஒரு குழந்தை பிறக்குமா. புதன் தசை வந்துருச்சான், சோசியர் சொல்லிட்டாரு. அட நீங்க வேற 7 மாசத்துல பிறந்தா அது குறை பிரசவம். அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த வீட்டோட ராசியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்த வீட்டுல ஒரு மிளகா மண்டிக்காரன் இருக்கா. அவன் எல்லாம் இது ஒரே நெடியா இருக்கு இல்லைங்க. வாங்க அந்த பக்கம் போயிருவோம். இந்த மிளகா மண்டிக்காரன் இந்த வீட்டுக்கு வரும்போது வெத்து சோறு. இந்த வீட்டுல அப்படி காலடி எடுத்து வச்சாம் பாருங்க, வச 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 வசன்னு. அவ்வளவு குழந்தைகளா? 2 குழந்தைங்க. ஆனா 2 ஊருக்கு சமங்க. சுத்த அருந்த வாசகால் ஜன்னல்லாம் பாருங்க, நல்ல டிசைன்ல போட்டிருக்காங்க. தேக்கு மரத்துல செஞ்சதா? உள்ள போய் பாருங்க, சந்தன கட்டையில செஞ்ச ஜன்னல்லாம் இருக்கு. அப்ப காத்தடிக்கும் போது மணமணக்குமா? ஆமா, நீங்க குளிக்கவே வேணாம். வெளியே போகும்போது ஜன்னல் அப்படி உரசிட்டு போனா போதும், ஒரே கம கமக்கம். போய் பாருங்க. வாஸ்து எல்லாம் சரியாத்தான் இருக்கு. 1,25,000 வந்தோன்னா மொத்தத்தை வெட்டித்தனமா நின்னுகிட்டு இருக்க. 1 லட்சாதிபதி போய் கோணி தேயின்ற கேளடி.
பூரணி என்னாச்சு? விளக்கு கீழே விழுந்துருச்சு. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா எல்லாமே தப்பா நடக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாது? என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வருங்காயோட போனா எப்படி? எடுத்துக்கோங்க. அச்சச்சோ, குங்குமமா தவறிடுச்சா? வாங்க மேடம், பத்திரம் வாங்கிட்டு வந்து கிரையம் எழுதிடலாமா? எனக்கு இந்த வீடே வேணாம். வீடு வேணாமா? ஏன்? நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோடனே அந்த சின்ன பொண்ணு ஹச்சின்னு தும்முச்சு. அடுத்த தடவை வேணா ஓடோஃபோன் தும்ப சொல்றேன், வீட்டை வேணா சொல்லாதீங்க. அப்ப குத்து விளக்கு கீழே விழுந்து உடஞ்சிச்சே. அது அந்த கிளவி வரதட்சணையா வாங்கிட்டு வந்த விளக்கு. 65 வருஷமா ஒட்டு போட்டு எரிய வைக்கிறாங்க. நீங்க போன அதிர்ச்சியில தூணே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, விளக்கு தானே விழுந்தது. வீட்டை வேணாம்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் விடுப்பா, குங்குமம் கொட்டுச்சே. என் புருஷன் வேற வெளிநாட்டுல இருக்காக, எல்லா அபசகுணமா நடக்குது. என் மனசு வலிக்குது, வேணாம். ஏய் லூசே, நீ வீட்டை வாங்காட்டியும் பரவாயில்ல, என் 2% கமிஷன் கொடுத்துட்டு கிளம்பு. கேனியா நீ? வீடே வேணாங்கிற, கமிஷன் கேக்குற? வீடு வாங்குற மூஞ்சிய பாரு, உன்னால ஒரு ஓடு கூட வாங்க முடியாது. குங்குமம் கொட்டிச்சா மனசு வலிக்குதா? அறிவு இருக்கா? கொட்டினா வலிக்குமா? கொட்டினா வலிக்குமா? ஐயோ வலிக்குதா? கொட்டினா வலிக்கும். யானை மிதிச்சா மாதிரி இருக்குது. ஐயோ நல்ல பாம்பு. இன்னொரு தடவை வீட்டை வைக்கிற காட்டை வைக்கிறேன்னு சொல்லி யாரையாவது கூட்டிட்டு வந்த கைய உடைச்சிடுவேன். அப்போ டைனாசர்ஸ் கூட்டம் வருது சார். நாங்கள் வீட்டை காலி பண்ண மாட்டோம், கோர்ட்டுக்கு போகிறோம். ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் வீட்டை பார்க்கறதுக்கு யாரும் இங்கே வரக்கூடாது. யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? அபூர்வ சகோதரிகளா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? பழைய வீடு எக்கோ அடிக்குது. எந்த கோர்ட்டுக்கு போய் எந்த வக்கீல பார்க்கணுமோ பாருங்க. இப்போ 2 பேரும் ஓடி போயிருங்க. பவானி பேசாம இரு. பூரணி, சின்ன வயசுல இருந்து இன்னும் கூட மாறவே இல்லை. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? வளர்ந்துட்ட, எல்லாத்தையும் மறந்துட்ட. இதே கைதான், இதே விரல் தான். நான் எங்க போனாலும் அர்ஜுன் அர்ஜுன் என் பின்னால மான் குட்டி போல ஓடி வருவேன். என்ன பண்ற? சும்மா இரு. சும்மா இரு. இந்த தழும்பு எப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா பவானி? உனக்கு தெரியுமா? என்ன பெரிய வீர தழும்பா? ஏதாச்சும் திருடி தின குண்டா உள்ள கையை விட்டுருக்கா, அவங்க அம்மா சூடு வச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. கதை அவுத்துடு. இது என்ன தள்ளி விட்டுச்சு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் பூர்ணியை தள்ளி விட்டியா? தள்ளி விட்டியா? சாரி சொல்லிடுச்சு. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த விஷுவலை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? எங்கேயோ பார்த்திருக்கேன். இது எங்க 2 பேர் வாழ்க்கையில் நடந்த விஷயம். நீ எப்படி பார்த்த? இது சோப்பு விளம்பரம். சோப்பா? சோப்பா? 1992ல என் டைரியை காணோம். யாரோ திருடிட்டாங்க. யாரும் திருடலப்பா. தோ இதான் அவளு சேமியாக ஆசைப்பட்டு டைரி எடுத்துட்டு போய் பழைய பேப்பர்களில் போட்டிருக்கோம். சூப்பர் மேட்ரு. அவுட் ஆகி போச்சு. அந்த கம்பெனியில் ராயல்டி கேட்டு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன். சீக்கிரம் அதை நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் பூரணி. சுனாமி மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் வராம இருந்திருந்தா. மை டியர் டாக்டர், நம்ம எதிர்கால மருத்துவ கண்மணிகளுக்கு அழகா ஒரு ஓப்படுங்க. ஓகே, தேங்க்யூ. என்னடா கலாய்க்கிறீங்களா? டேய் வாடா ராம்சே, எங்கடா உன் ஆள் கவிதாவை காணோம், நீ மட்டும் தனியா வர? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? எங்களுக்குலாம் பத்திரிக்கை வைக்கலையே. எனக்கே வைக்கல, உனக்கு என்ன? என்னது உனக்கே வைக்கலையா? என்ன உனக்கே வைக்கலையா? கவிதாக்கு வேற ஒரு பையனை கல்யாணம்டா, என்ன எப்படி கூப்பிடுவாங்க? இந்த பார், உனக்கு 6 மணிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும், 8 மணிக்கு என்ன வந்து பார். என்ன மச்சான் ரோஸ், இன்னைக்கு ஃபேஷன் ஷோ நடக்குதுல்ல, நம்ம புது டாவு கொடுக்கறதுக்கு தான். சரி கொஞ்சம் பெருசாக வேண்டியதானே? ஈவினிங் அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் வரும், 9 மணிக்கு வந்து என்ன பார். அவன் ஏன் டல்லா இருக்கான்? என்ன மேட்டர் கேளு. நீ ஏன் டல்லா இருக்க? நம்ம சுனிதா இல்ல எதிரில வந்தா ஜோல்ஸ்னோ ஃபீலியா? பிக் ப்ராப்ளம். கேளுங்கடா, பார்ட்டிக்கு எல்லாம் ஒரிஜினல் வரிசை பார்த்தேன், சட்டையை பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டா. டோன்ட் வரி மேன், பார்ட்டியை கரெக்ட் பண்ணிடலாம். இது செருப்படி ப்ராப்ளம், நீ அப்புறம் வந்து என்ன பார்க்காத. ஓகே, முதல்ல உன் ப்ராப்ளத்தை கவனி. டேய் என்னடா இது, நம்ம கேம்பஸ்க்குள்ள முதல்ல குசுவட்டி வருது. ஆமாண்டா, ப்ராப்ளத்தை கவனிக்கணும். ஹோல்ட் ஆன் இறங்குனே. வாட் a long journey. என்னடா வழக்கத்தோட கம்மியா போக வருது இன்னைக்கு? ரேடியேட்டர்ல கண்டு தண்ணி ஊத்திட்டியா என்ன?
அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்ப நம்ம வண்டி அடையாளம் தெரியாம போயிடும்ல. வேணா ஒரு பெப்சி கோக் வாங்கி ஊத்து. அண்ணன் சொன்னதை கேட்டுதல்ல, 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி ஊத்து. ஏ வாட்ச்மேன், அப்படியே வண்டியை கொண்டே ஃபவுண்டரியில விட்டுட்டு சின்னைய காலேஜ் கிட்ட இறங்கிட்டான்னு பெரிய கிட்ட சொல்லிடுறியா? சரிங்க. ஏன்டா இருமுற? சும்மா தானே. சும்மா டைம் பாஸ் கிருமி காட்டுறியா? பிச்சு உனக்கு உடம்புக்கு முடியல அதனால இருமுற. உண்மையை சொல்லு. ஆமா, உடம்பு சரியில்லை. வெக்கமா இல்ல உனக்கு? நான் ஒரு டாக்டர் இருக்கிறேன், என் முன்னாடி இருமலாமா நீ? எனக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் அது. இதை சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். என்னண்ணே ஒண்ணுமே புரியல. எந்த டாக்டரோட கையெழுத்தாவது இது வரைக்கும் யாருக்காவது புரிஞ்சிருக்குதா? விக்ஸுங்கிறத தான் அப்படி சுத்தி சுத்தி எழுதியிருக்கிறேன். அதை சாப்பிடு, சரியா போயிடும். உடனே சாப்பிடு. அட பாவி, கழுது கூட்டத்தை சேர்ந்தவனா இருப்பான் போல இருக்குதே. மருந்தை சாப்பிடுனா மருந்து எழுதி கொடுத்த சீட்டை சாப்பிடுறானே. இவனுக்கு எல்லாம் வைத்தியம் பார்த்து எப்படா நான் டாக்டர் ஆவறது? கேட்சி யார் அவன்? பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. அச்சா ஸ்டாப் பண்ணு. மூட்டு வலி அப்புறம் வா. ஹலோ, நீ யாரு? எங்க வந்திருக்க? மை நேம் இஸ் கந்தசாமி. நான் ஃபர்ஸ்ட் இயர் MBBSல ஜாயின் பண்ணிருக்கேன். ஏன்னா மெடிக்கல் காலேஜ் சீட்டை நான் வாங்கிட்டேன். அதனால தான் உள்ள போயிட்டு இருக்கேன். நீங்களே யாரு? அவுட் பேஷண்டா? டேய் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கேங்கற அதுக்குள்ள மருந்து மாத்தலாம் எழுதி கொடுக்குறேன். அது ஏன் மிஸ்டேக் இல்ல, நம்ம முன்னோர்கள் மிஸ்டேக். அவங்க தான் சொல்லிருக்காங்க 1000 பேரை கொன்னா தான் அரை வைத்தியம் ஆக முடியும். அதான் இப்பல இருந்து ஆரம்பிச்சிட்டேன். கோர்ஸ் முடியும் முன்னாடி அரை வைத்தியம் ஆயிடுவேன். சரி. ஃபர்ஸ்ட் இயர்ல ரேக் பண்ணுவோம் தெரியும்ல? நீங்க ரேக் பண்ணுங்க இல்ல ரேப்பே பண்ணுங்க. பட் எங்க ஃபாதர் பேரை சொன்னா நடுங்குவீங்க. டேய் அவங்க அப்பனே வந்தா ரேக் பண்ண சொல்லிவிடு அவனுக்கு. ஜுராசிக் பார்க்ல முனிசிபாலிட்டி பார்க்ல கண்டெடுத்த ஜந்து என்னுடைய கம்பவுண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இதோ பார், எங்க அப்பா மேல டச் பண்ணீங்கன்னா இந்த காலேஜே க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஃபுல் பஸ் ஏரியும் அதையும் வீடியோ பண்ணி வச்சிருவோம். ஜாக்கிரதை. சரி. ஓகே. உங்க அப்பா யாரு? என்ன மேட்டர் சொல்லு. எங்க அப்பா யார் நான் கேட்டீங்க? உங்க அப்பா யாரு கேட்ட வேஷி உருவ? அதான் எங்க அப்பா. அவர் ஒரு சுயேட்சை MLA. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை நான் இங்க பண்ணி காமிச்சேன். அது மேட்டர். We are friends. Take your seat. எங்க என் சீட்? MLA பையன் கன்ஃபார்ம் பண்றான் பத்தியா? எப்படி சீட் கலையறான் பாரு. பழக்க தோஷம் போவுமா? வாங்களே எல்லாரும் ஒரு கப் ஆசிட் சாப்பிடுங்க. ஐயோ எப்ப வேணும்பா. ஆமா சிஸ்டர், எத்தனை வருஷம் பெஸ்டா பிளாக் நம்மால் சுனில் ஓட்ட வருவோம். சூப்பரா படிப்பான். யாராவது கலாச்சிங்க அவள்தான். வர வண்டியை பார்த்தா சுனில் வண்டி மாதிரி இருக்குதே. ஏய் ஒத்தா எடுத்துப்பா சுனிலே. என்னடா இது? உள்ள போனா ரேப் பண்ணுவானுங்களாம். ராகிங் டா அது. என்னமோ ஒன்னு பண்றானுங்களோ. நீ உள்ள போ. உன்னை கிராஸ் பண்ணி வரும்போது யாராவது சொக்கா டச் பண்ணா கூட மௌன கீசிடுவேன். என்னடா அது மறுபடியும்? ஏய் சும்மாறா. சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் வந்தாலும் என் மேல் நம்பிக்கை இருக்குல்ல சார்? சார் நீ கவலைப்படாம போ சார். அதான் நான் இருக்கல சார். அதான் என் கவலையே. நீங்க போங்கடா, அவனை கொஞ்சம் உருப்பட விடுங்கடா. பெருசு எஸ்கேப். வா பாப்பலாம். ஏய் நீ எங்க வர? என்னப்பா எப்படி சொல்லிட்ட? உள்ள என்னமோ ராகிங் பண்றவன் 2 பேர் இருக்கிறானுங்க. உள்ள போய் லைட்டா கொங்குன்னு கொட்டிட்டு அவுட் வர மாட்டேன். இந்த காலேஜ்லயாவது என்ன படிக்க விடுங்கடா. இந்தாப்பா சுனில், இந்தாப்பா பைசெல்லாம் மறந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் அண்ணன் மாரி வராதுப்பா. உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு கும்பலா கிளம்பி வந்துக்கிறோம். நீ சொல்லிட்டியாப்பா. இன்னைக்கு நீ இப்படிக்கா உள்ள போவேன், நாளைக்கு நம்மளாண்ட வரணும். உன் கட்சியை காத்து எனக்கு ஒன்றும் அடிக்காதா என்ன? போட போடாவா? ஏய் எல்லாரும் போங்க, நான் அப்பாலிக்கா வரேன். ரூம்மேட் ஆயிட்ட. தண்ணி போடுவியா? மாத்திரை போடுவியா? தம் போடுவியா? பான் பராக் போடுவியா? வெத்தலை சீவல் போடுவியா? போடுவியா? ஐயோ வந்து வாச்சானுங்க பார். மச்சான் நேத்து நான் உங்ககிட்ட வாங்கின 4 லிட்டர் பெட்ரோல். ஆச்சரியமா இருக்குது. வாங்கினது திருப்பி கொடுத்துட்ட. நாளைக்கு 1 லிட்டர் வேணும்ல, அதான். இதுக்கு ஏன்டா தெரிச்சு வர்ற? CH3 plus CH4 தாங்க முடியல. ஏய் ரிசர்ச் பண்ணுவ, டிஸ்டர்ப் பண்ணாத. So it forms alcohol. When lemon urkoi mingle with alcohol, it forms jalsa. Find out the solution. டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஃபோன் வந்திருக்கு, வார்டன் ரூம்ல. உடனே போ. வந்தோனே சொல்ல வேண்டியது. அந்த உடனே தான் சொல்றேன். May I come in? Yes, come in. Okay, போதும் okay. அப்படியே ராவா proceed, okay? நான் குடிக்காத அப்பவே சொல்ல கேட்டியா? இப்ப பெட்ரோல் குடிச்சு உயிரை எடுக்கிறேடா. எரியுது. ஐயோ அடக்க முடியலையே. அவசர கேஸ். நம்ம காலேஜ் கேண்டீன் டீ சாப்பிட்டேன், அதனால வயிறு சரியில்லை. உன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? நோ நோ. அப்படின்னா இங்கேயே போ. டாய்லெட் போட மரியாதையா? வருது. விலகு. ஐ ரவீனா, ஏன் ஜட்டியை வெளியே போட்டு வச்சிருக்க? அதான் இஷ்டம். நாட்டி கேர்ள்.
வேகமாய் வந்ததால் போகிறேன். ஆஹா, பாத்ரூம்குள்ள உட்கார்ந்து தம் கட்டுற சுகமே தனி. அது தமிழனுக்கு தான் புரியும். எங்க போடுறது? அதான் கீழே இவ்வளவு பெரிய ஆஸ்ட்ரே இருக்குதே. வேட்டியை தூக்கி போடுறா, காயத்துல பற்ற போகுது. எங்க அப்பா அடிக்கடி தொண்டர்களை டீ குடிக்க சொல்லுவாரு. அது என்னமோ டீ குடிக்கிற மாதிரி சாதாரண மேட்டர்னு நினைச்சேன். இப்பதானே வலினா. வணக்கம் கந்தசாமி. என்ன கந்தசாமி, ரொம்ப நாளா காலேஜ் பக்கம் ஆளே காணோம்? அப்பாவோட தொகுதி பக்கம் போயிருந்தேன். போடா, இங்க என்னடா பாரு. கந்தசாமி, இருக்கட்டும். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? அது ஒண்ணு இல்ல. காட்டுங்களா? ஏன் ஒரு 5 ரூபாய் டிக்கெட் போட்டு கியூல நிப்பாட்டி காட்டேன். போங்கடி போங்கடி. உங்களுக்கு அடிபட்டது காட்டு தீ மாதிரி பரவிருச்சு. இனி தீய பத்தி நீ பேசுன பிச்சிருவண்டா. வணக்கம் சார். குட் மார்னிங். ஐயோ, அரசியல்வாதினா தொட தெரியுற மாதிரி வேட்டி தூக்கி கட்டிட்டு நடப்பானுங்க. ஆனா பையன் ஆளை வச்சு பின்னாடி தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கான். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். டேய், அரசியல்வாதி பையன்னா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்தா தெரியல, ஒரு கழிச்சு படுத்திருக்கேன் சார். உட்கார்ந்து இருந்தாலே படிப்பு வராது உனக்கு. அதுல படுக்க வரையா? நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் சார். என்னால உட்கார முடியாது சார். ஜெயிக்கிற மூஞ்சிய பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், மந்த்லி டெஸ்ட் வருது. கொஸ்டின் பேப்பர்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ப்ரொஃபசர் சார், இவங்களுக்கு ஒரு டவுட்டா. என்ன? ஒண்ணு இல்ல, கொஸ்டின் பேப்பர்லாம் எந்த பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டூபிட் நான்சென்ஸ் இடியட். ஒரு ப்ரொஃபசர் எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாது உனக்கு? சார், வெரி இம்பார்ட்டன்ட் டவுட். நான் தனியா படிக்கிறது பெட்டரா இல்ல வீணாவோட கம்பைன் ஸ்டடி பண்றது பெட்டரா? அது அவங்க மனோபாவத்தை பொறுத்தது. எப்படியாவது படி. வேணாம் டாக்டர், பிரான்சிஸ் ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கான். சார், கையால எழுதி படிக்கலாமா இல்ல வாயால சொல்லி சொல்லி படிக்கலாமா? நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட், எப்படி பண்ணாலும் வேஸ்ட். டாக்டர், நீங்க முதல்ல அட்டெண்ட் பண்ண பேஷண்ட் யாரு? இதுதான் கடைசி பேஷண்ட். பக்கத்து கிளாஸ்ல இருக்கு. இந்த கேள்வி எல்லாம் உனக்கு தேவைதானே? இன்னைக்கு வந்து தீக்காயத்தை பத்தி பார்க்கலாம். ஐயோ, மறுபடியும் தீயா? அங்கேயே அடிச்சானே. மூட்டை பூச்சியா? குடும்பத்தோட வந்து கிடைக்கிறீங்களா? அவனை வாடகை செஞ்சு குடும்பத்தையே காலி பண்றேன். ஓசிலே ஓ பாஸ்டிக் கேக்குதா உனக்கு? அம்மா அம்மா, தாங்க முடியலடா. 24 hours ஸ்டாண்டிங்லயே இருக்கறடா. உட்கார முடியலடா. டார்ச்சரா இருக்குடா. என்னண்ணே, தாமரை ரூம் சுத்தமா மாறி போயிருக்கு. அவன் ஏதாவது வாஸ்து சாஸ்திரத்துக்காக மாத்தி வச்சிருப்பான்டா. சனினால ஏதாவது நல்லது நடந்தா சரி. வேட்டிய விடுறா. சும்மாண்ணா, ஐயா பிடிச்சு சொல்லிக்காரு. ஐயாவது கொய்யாவது. ஏண்டா, நான் ஒரு டாக்டர். எனக்கே நீ வேட்டியை பிடிச்சிட்டு வந்தீனா நாளைக்கு எவனாவது என்கிட்ட வைத்தியம் பார்க்க வருவானா? எனக்கு ஒரு வில் பவர் இருக்குடா. வலியை பொறுத்துக்கிட்டு இந்த சேர்ல உன் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்து காட்டுறேன் பாரு. உட்காராதனே, பின்னால எது வலிக்கு போகுது. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறேன்? நான் யாரு? எங்க அப்பா யாரு? எங்க ஃபேமிலி என்ன? எப்படி உட்கார்ந்து பாத்தியாடா? தானே உட்கார்ந்த தானே தலைவன் வாழ்க. இன்னொரு வாட்டி சொல்லு. தானே உட்கார்ந்த தானே தலைவன் வாழ்க. வா வா வா. அடப்பாவி, உட்கார்ந்துட்டியா? வெந்த புண்ணுல விரல பாய்ச்சிட்டியாடா? டேய், மூட்டை பூச்சி மாதிரி ராத்திரி நேரத்துல வரியா? என்ன மேட்ரு? ரத்தம் குடிக்கத்தான். டேய், நம்ம பிசியாலஜி ப்ரொஃபசர் தாஸ் இருக்காரே, அவர் அடிக்கடி கரம் வச்சு என்னையவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறதுக்காக தான் இங்கே வந்தேன் நானு. டேய், எந்த பாடமா இருந்தாலும் எந்த சந்தேகமா இருந்தாலும் ராத்திரி எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்ற ஒரே ப்ரொஃபசர் அவர் தான். நேத்து 10 மணி கூட நான் ஃபோன் பண்ணேனே, உடனே டவுட் கிளியர் பண்ணிட்டாரே. கிளியர் பண்ணாரா? ஆமாண்டா. இப்ப மணி என்ன ஆகுது? 12. அவர் வீட்டு ஃபோன் நம்பர் என்ன? 4812217. 481. அந்த ஃபோன் எடுறா. ஏய், போடுறா. ஒரு டவுட் இருக்கு, சீக்கிரம் போடு. போடுறேன். 4812217. ஹலோ அம்மா, ப்ரொஃபசர் தாஸ் வீடுங்களா? ஆமாங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட் பேசுறேங்க. இந்த நேரத்துல ஏன் ஃபோன் பண்றீங்க? ஒரு சின்ன டவுட் ஒன்னு கேட்கணுமா? அவர் தூங்குறாருங்களே. அப்படியா? அவர் தான் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிருக்காரு. ஆஹா, சரி இருங்க, எழுப்புறேன். வராரு பார், லைன்ல வராரு. இந்த பேஜ் அவட்ட காட்டேன். என்னங்க, உங்களுக்கு போனு. யார் இந்த நேரத்துல? ஹலோ சார், தாஸ் சாரா பேசுறீங்க? ப்ரொஃபசர் தாஸ் ஹியர். யார் பேசுறது? சார், நான் உங்க ஸ்டூடெண்ட் பேசுறேன் சார். சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், ஒரு டவுட் கேட்டுக்கலான்னு. டவுட்டா? மணி 12 கூட டவுட்டா? உன் அறிவு பத்தி நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்குதுப்பா. ஆர்வத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன்ப்பா. என்ன டவுட்னாலும் கேளு. சார், லேட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்லையா சார்? அதான் சொல்லிட்டேன் 12 மணின்னு. லேட்டுன்னு தெரியாது எனக்கு. சொல்லு. உங்க ஒய்ஃப் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். அவ ஃபீல் பண்ணுவா, அவளுக்கு என்ன தெரியும்? நீ கேளு. சார், என் கூடவே இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் டவுட் கேட்கணும். ஒருத்தரா கேளுங்கப்பா. சார், நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? எல்லாம் ஒன்ன சொல்லணும். இனி தூங்கின மாதிரி தான் போ.
வேற ஓவரா போறடா நீ. டேய் யார பத்தி எப்பா ஐயோ எப்பா சேர் பின்னாடி ஒட்டிக்கிச்சு. ஐயோ ஐயோ என்ன பண்றது தெரியலையே, வலி தாங்க முடியலையே, எங்க போனாலும் கூடவே வருது. ஐயோ பிரிச்சு விடுறா. வார்னிஷ் அடிச்ச சேர்ல உன்னை எவன் உட்கார சொன்னது? வார்னிஷ் அடிச்ச சேர், அதை ஏன்டா முதல்லயே சொல்லலையா? நீ எங்கடா நான் முதல்ல சொல்ல விட்டேன்? சரி உட்காந்து பேசுவோம். உட்காரு, நிதானமா உட்காரு. நீ ஐயோ உட்கார்ந்தனாலடா வினையே வந்துச்சு. நீ உட்கார முதல்ல. உட்கார முடியாதுடா. இந்த கிழிச்சிருமோன்னு பயமா இருக்குடா. என்னடா பண்ண சொல்றேன்? ஐயோ ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படியாவது அந்த பக்கம் அப்படி நீ அந்த பக்கம் அப்படி அந்த பக்கமா இடி. ஆள பாவி, உனக்கு என்னடா துரோகம் பண்ண? அன்னைக்கு கக்கு சத்தி பிடிக்க வச்ச, இன்னைக்கு சேரோட ஒட்ட வச்சியடா. பிரிச்சு விடுறா. நல்லா அந்த பக்கம் பிடிச்சி விட வச்சு. I am the power of the world. கந்தசாமி வாழ்க வாழ்க. எங்களின் விடிவெள்ளி. இவருக்கு ஒரு பேர் வைங்க. இந்தியன். தன்மான சிங்கம் அண்ணன் கந்தசாமி வாழ்க வாழ்க. தங்க தலைவா வணக்கம். கந்தசாமி வாழ்க வாழ்க. அமைதி. என் தந்தையே பல்லாண்டு காலமாக வராத அவரது இந்த தொகுதிக்கு தனையனாகிய நான் வந்திருப்பதன் காரணத்தை உங்களிடம் கூற விளைகிறேன். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. எனக்கு நெஞ்சிலே புண்படாமல் பின்னால் புண்பட்டு விட்டதென்று எதிர்கட்சிகள் ஏளனம் செய்கிறார்களாம். நான் என்ன கலிங்கத்து பரணி படிக்காத காரிருளா, புறநானூறு தெரியாத புண்ணாக்கா, குதித்து பயந்தோட நான் என்ன குள்ள நெறியா? நான் என்று சொல்லுகிறேன், எனக்கு அடிபட்டிருப்பது பின்னால் தான். ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எனக்கு முன்னால் ஓய்ந்து விடாது இந்த அலை, சாய்ந்து விடாது இந்த சிலை, இவை அனைத்துமே எதிர்க்கட்சிகள் பின்னிய வலை. இதுதான் இந்த நாட்டின் இன்றைய நிலை. எனது புகழும் என் தந்தையின் புகழும் கடல் கடந்து இலங்கை வரை பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அதை நானே கூறினால் ஏதோ தலைக்கணம் பிடித்த தருக்கன் தடுமாறி உளறுகிறான் என்று எதிர்க்கட்சிகள் அதையும் ஏளனம் செய்யக்கூடும். ஆகவேதான் இலங்கையிலிருந்து வந்திருக்கும் தோழர் அறிவுமதி என்னை பற்றியும் என் தந்தையை பற்றியும் உங்களிடம் பேசுவார். இப்ப பேசுப்பா. அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். அவதான்பா கடவுள் வச்சு சொன்னாரு. எதுவுமே பிரியலப்பா, தமிழ பேசலப்பா. என்ன கதைக்கிறார்கள்? சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சென்னை வாழ் மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மெட்ராஸ்ல வாழ ஜனங்களுக்கு வணக்கம்ன்ற. உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மள மீட் பண்றது குஜராத் இது. சென்னைக்கு பலமுறை வருவது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. நான் மெட்ராஸுக்கு தபா வருவது மனசு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நான் எதற்காக சென்னை வந்திருக்கேன் என்றால், நான் எதுக்கோசரம் மெட்ராஸ் வந்திருக்கிறேன்? நான் கந்தசாமிக்காக. கந்தசாமிக்கோசரம். கந்தசாமி ஒரு நல்ல மனிதர். கந்தசாமி ஒரு சோக்காளி. அவர் ஒரு வலிமையானவர். சீக்காளி இல்ல. அவர் இதயம் ஒரு தங்கம். 25 கேரட் கோல்ட். அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, உங்களுக்கும் உன்னாண்டியும் எங்களுக்கும் என்னாண்டியும் நல்ல உறவு வேண்டும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, காந்தி சொன்னது போல், காந்தி சொன்ன மாதிரி, ராஜா சொன்னது போல், காமராஜர் சொன்ன மாதிரி, உங்கள் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு பாடி மண்ணுக்கு ஆயிட்டு நாட்டுக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் மட்டும் நீ காண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் லைஃப்ல கழிக்கணும்னா அமைதியாக இருங்கள். இருக்கணும். யார் மீது கோபம் கொள்ள வேண்டாம். யார் மீது காண்டா வேணாம். தெளிவாக இருங்கள். உசாரா இருக்கணும். விழிப்போடு இருங்கள். வாட்ச்மேனா இருக்கணும். பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் என்ன சார் சொன்னாரு? சொல்கிறேன் சகோதரா. சொல்றேன் பிரதர். அச்சமில்லை என்பதில்லையே. மெர்சல் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும். சார் இன்னொத்தப்பா சொல்லு சார். உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும். சார் யாருக்கு புரியாது, கட் பண்ணு சார். தமிழே அறியாத நீ எல்லாம் ஒரு தமிழனா? டேய் என்ன பார்த்து தமிழ் பார்த்து கவனிக்கிறீங்க? அன்புடையீர், கூட்டு குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாமா? கரிசல் காட்டு பூமியிலே விரிசல் விழலாமா? குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா? நீங்களெல்லாம் இப்படி சண்டையிட்டால் எருதுக்கு விருது கிடைக்குமா? சர்ப்பம் தான் கர்ப்பம் தரிக்குமா? எறும்பு தான் தேரெழுக்க முடியுமா? ஆகவே இந்த கூட்டம் இந்த அளவிலே நிறைவடைகிறது. எனக்கு கவலை தோய்ந்த உங்கள் முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் நான் செல்ல இருக்கிறேன். நமது தோழர் இன்றே ஆகாய மார்க்கமாக செல்ல இருக்கிறார். அவரிடம் உங்கள் குறைகளை கூறுகள். டே கிரௌட கிளியர் பண்ணா. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கல்ல எடுத்து வச்சுட்டு உள்ள போ. தண்ணீர் தந்து தாகம் தணித்த தன்மதியே, உன் பெயர் என்ன? முனியம்மா. ஆஹா முனியம்மா, நீ எந்தன் கனியம்மா, மல்லிகை கொடியம்மா,
மனதிற்குள் மழையம்மா, மார்கழி பனியம்மா. உட்கார்ந்து பேசுங்க. ஐயோ அம்மா, வைத்து விட்டாள் ஆப்பம்மா. டேய் பத்திக்கிட்டு எரியுதுடா, ஃபயர் சர்வீஸ்க்கு போன் போடுங்கடா. ஐயோ டேய் என்னடா ஆச்சு இதுல? அண்ணே உங்களுக்கு பின்னால பிராபலம், வண்டிக்கு முன்னால பிராபலம். மெக்கானிக் வந்துதான் வண்டி வேலை பார்த்துட்டு போகணும். இந்த சாக்கில் நீ நல்ல நக்கல் விடுறா. ஐயோ நிக்க முடியலையே. பியூட்டி பியூட்டி. என்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு பின்னாடி தேள் கடிச்ச அந்த இடத்த ஆஸ்பத்திரிக்கு போய் இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது. வீட்டுக்கு போகணும். கொஞ்சோண்டு லிஃப்ட் குடுக்குறியா? உட்காருங்க. உட்கார முடியாது, ஸ்டாண்டிங்ல தான் வருவேன். ஓகேயா? பரவாயில்ல வாங்க. இதானமா ஏறுற வழி. அப்பா போலாமா? டேய் வண்டியை கொண்டு வாங்க. பாத்து போமா, பாத்து போ. ஏய் பியூட்டி, உன் பேர் என்ன? ஸ்வீட்டி. நான் யாரு என்னன்னு விசாரிக்காமலே எனக்கு லிஃப்ட் கொடுத்துட்டியே. ஆமா, நீங்க யாரு சொல்லுங்க. நான் தான் எம்எல்ஏ ஏகாம்பரத்தோட ஒரே பையன் கந்தசாமி. அட பாவி, நீ ஒரு முறையில எனக்கு அண்ணன் வேணும்டா. இப்படியே எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் எங்க தான் போறது, யாரு கூட தான் பழகிறது? பாவி ஆட்சியை கவுத்துட்டாலே. நல்ல வேளை பின்னாடி அடிபடல. அடி பாவி, பின்னாடி வண்டி ஏத்திட்டியேடி. சாரி பிரதர், ஸ்பீட் பிரேக்கர் நினைச்சிட்டேன். இது ஸ்பீட் பிரேக்கரா? 50 kg தாஜ்மஹால்னு கவிஞர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க. அவங்க மேல எல்லாம் இதுகளை விட்டு வண்டி ஏத்துறாதான் தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுக்கப்புறம் லெசன்ஸ் வச்சுக்கலாம். யூடிசிங்கிற பேர்ல பல காலேஜ்ல பல அக்கிரமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டிரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சார் எம்எல்ஏ வராரு. கிளாஸ் ரூம்ல எம்எல்ஏக்கு என்ன வேலை? சுனில் தம்பி வணக்கம். உங்களை பார்த்து போலான்னு தான் வந்தேன். வரப்போற எலெக்ஷன்ல நான் மறுபடியும் எம்எல்ஏக்கு நிற்கிறேன். நீங்க கூட வந்து எனக்காக கொஞ்சம் ஓட்டு கேட்டீங்கன்னு வச்சுங்க, நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன். ஏன்னா உங்க அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதான் உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பி தான் தம்பி நான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி, நான் வர்றேன். நைனா, டேய் மகனே, நைனா மகனே, நைனா. டேய் நீ இங்கே படிக்கிற? ஆமா. என்னடா இது? இது எனக்கு மறந்தே போச்சு. அது சரி, ஒன்னாப்பு சேர்த்து விட்டதோட நீ அத்து விட்டே இல்ல. உனக்கு ஒரு பொண்டாட்டி 2-3 குழந்தைங்கன்னா ஞாபகத்துல இருக்கும். நீ தான் பொதுக்கூட்டம் போடுற இடத்துல ஒரு தனி கூட்டம் போட்டு ஒரு முனிசிபாலிட்டியை சேர்த்து வச்சிருக்க. அதான் நீ மறந்துட்ட. ஏன்டா இப்ப அதெல்லாம் ஞாபகம்? நைனா, இந்த ஒரு பொண்ணையாவது எனக்கு சித்தியாக்காம விடு நைனா. விடு. நான் தான் டாக்டர் பட்டம் வாங்கல, நீ ஒழுங்கா படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கு. அது அமௌண்ட் கூட வாங்கிடுறேன். வர்றேங்க வாத்தியாரே, வர்றேன். வரவே வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடு நைனா. நீ ஆன்சர் எழுதி தெரியா சிஸ்டர்? கிளாஸ் ரூம் மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அசம்பிளி மேலே ஆகிட்டாங்களே. பிரான்சிஸ், மார்க் ஷீட் இருக்கு, எல்லாருக்கும் கொடு. இன்னைக்கு கிளாஸ் இதோட ஓவர். என்னாச்சு? கன்சாமி, மார்க் ஷீட் வாங்கி போடா. என் பேப்பர் அதுல இருக்காது. ஏன்? அன்னைக்கு நான் பகல் காட்சி போயிட்டேன்ப்பா. சுக்ரா வா போலாம். எங்கடா கொட்டாங்கச்சி? டேய், ஒரே இடத்துல மறுபடியும் அடிபட்டதுன்னு வச்சுக்க, அந்த பார்ட்டை வெளியில செஞ்சு கோயில் உண்டியில போறத வேண்டிக்க. உன் பேக் ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆயிடும். கரெக்டா? ஏதோ கண்ணு காதுனா கடையிலேயே செய்தி விற்பாங்க, வாங்கி உண்டியல்ல போடலாம். இதையெல்லாம் சொல்லி செய்யணுமேடா. அப்படியே செய்தாலே இத போற அளவுக்கு உண்டியில இது. டேய் நீயும் பின்னாடி இருந்து குத்தாதடா. டேய், ஹால் டிக்கெட் கொடுக்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எடுக்கறாங்க, உடனே வா. நீ உடனே போவ, நான் வர்றதுக்குள்ள பரீட்சையே முடிஞ்சிருமேடா. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, 2 மச்சம். நெக்ஸ்ட் யுவர் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். இவ்வளவு பெரிய தீக்காயமா? இந்த காயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு? பின்னாடி ஒருத்த பெரிய தீக்காயத்தோட வரான். எஸ், கம் ஆன். எங்க தீக்காயா இருக்கு டாக்டர்? காட்டு. கொஞ்சம் அப்படி ஓரமா வாங்களேன். இதுக்காக வேலையெல்லாம் விட்டு வர முடியாது, நீங்க போங்கம்மா. நீங்க தான் அனுப்புறீங்க, நான் எதுக்கும் பொறுப்பு இல்ல. வாங்க மேடம். தனியா கர்மா. அப்படி எங்கம்மா காயம் இருந்தது? டேய் கொட்டாங்கச்சி, வலி தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாடுறான். நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வா. எந்த நேரத்துல என்ன பாட்டு பாடுற? கம்னுறா. கன்சாமி, எப்பவும் கோழி வண்டியில புகை விட்டே வருவேன், பொன்பட்டில இருந்து நடந்து வருவேன். என்ன ஏன் கேட்க மாட்டேன்? நேரம் சேரலைன்னா ஏதோ பாம்பா மாறும்பாங்க. ஏன் நேரம் டிரைவருக்கு உடம்பு முடியலன்னு போன் பண்ணாடா, அதான் கால்நடையா போய்கிட்டு இருக்கேன். இங்க வாரு, பட்ஜெட்ல ஒதுக்குற நிதியில பாதிய தனக்கு ஒதுக்கிட்டு மீதியில இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பை கட்டி விட்டா எங்க அப்பன். கேட்டதுக்கு தொகுதி மேம்பாடுனா. பாத்தியா என்ன மாதிரி மேம்பாடு நடக்குதுன்னு? நேத்து உட்கார்ந்ததுக்கு இன்னும் எந்திரிக்கலடா, டயர்டா இருக்கடா. போய் ஒரு கூல் ட்ரிங்க் குடிச்சு போடா. ரொம்ப ஜாக்கிரதனே, பின்னாடி பத்தறோம். என்ன மைக்கு போட்டு சொல்ல போறடா, எல்லாரும் கேட்ட போறா. சீக்கிரம் போடா. என்னப்பா பத்திரம் போறான்? பாக்கெட்ல 10 ரூபா கூட இருக்காது. அவன் வந்து பிலிம் காமிச்சிருக்கான், வேற கேஸ் பாரு. என்னப்பா நீ விவரம் இல்லாத ஆளா இருக்கிற? அவன் பின்னாடி பத்திரம்னு சொல்லிட்டு போறான்பா.
இந்த காலத்துல பணத்தை பிட் பாக்கெட் அடிச்சிருவாங்கன்னு பத்திரமா இருக்காங்க. அதனாலதான் அவன் பணத்தை ஜட்டிகளை விட்டுருக்கான். அதான் உப்பி நிக்குது. அப்படியே சொல்ற? ஆமா. அரு போட்டுருமா? போட்டுற வேண்டியதான். இது பாரு. இது வேணாம். இத பாரு. இது பரவாயில்ல. இத பாரு. அட வேற ஏதாவது பாரும்பா. என்னப்பா இது? வெரி நைஸ் பா. பத்ரம். பணம் பணம் பணம். ஏய் என்னடா கத்தில ரத்தம் வருது, பின்னாடி வெட்டிட்டியா? ஆமா, அங்க பணம் இல்லையா? அங்க எப்படிடா பணம் இருக்கும்? 10 ரூபாய்க்கு ஆசைப்படும் போது நினைச்சேன், காலங்காத்தால என்ன ஏமாத்திட்டேடா. பணம் 10 செய்யணும் சொல்லுவாங்களே, ஒரு 10 ரூபாயை காட்டி 10 போட வச்சிட்டாருங்களே. இங்க இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது, இதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் காட்டுதுங்களா? என்ன சமுதாயம்டா இது? நல்லா காட்டுறாங்கடா ரியாக்ஷன். நான் வந்தாவே எல்லா திருட்டு பசங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. தட் இஸ் தி ப்ராப்ளம். டேய் திருட்டு ராஸ்கல், எங்கடே பிக் பாக்கெட் அடிக்கிறே நீ? நில்லுடா நில்லுடா. ஐயோ ஐயோ என்ன சிரிப்பு? போங்க போங்க. ஐயோ 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 ஐயோ. பட்ட இடத்துலயே படுங்கிறானே, அது இதுதானா? ஐயோ ஒரு எம்எல்ஏ பையன் கஷ்டப்பட்டு இருக்கான், அது ஒரு காவல்துறை அதிகாரி எவ்வளவு தைரியம் இருந்தா நக்கல் பண்ணுவாரு. என்ன ஏண்டா கிண்டலா? யாரு யார கிண்டல் பண்றா? இடுப்புல கைய வச்சுக்கிட்டு என்ன மாதிரி நடந்து வரனே? அது ஏன் இஷ்டம் ஏன் கஷ்டம், அத கேட்க நீ யாரு? உன் இஷ்டமா? மூஞ்சிய பேத்துறவா? மூஞ்சில ஆசிடே ஊத்துறவே நான் என்கிட்ட சொல்றியா? இன்ஸ்பெக்டரே மிரட்டுறியா? உங்கள மாதிரி ஆளுகளை எல்லாம் தண்ணில காட்டுக்கு அனுப்புறவன் தான் நானு. வேண்டாண்டா, எங்கிட்ட வச்சுக்காத. அப்படிதான் வச்சுக்குவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? டேய், 2 கையை எடுத்துட்டு நிமிர்ந்து நடந்து போடா பாப்பா. அது என்னால முடியாதுடா. முடியாது 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 சத்தியமா முடியாது. நீ போ. போறேன். நான் யாருன்னு காட்டுற பின்ன காட்டுக. நீ காட்டு. போ. காட்டு. காட்டியா? ஏற்கனவே வலி தாங்க முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் வேற ஏதோ டிராமா போலீஸ் போல இருக்கு, ஓவர் ஆக்டிங் கொடுக்குறாயா? ஏயா இன்னொரு பக்கத்தை மட்டும் விட்டுட்ட, அதையும் சுடியா? சுட்டுக்கோ. ஏண்டா பாவப்பட்டு விட்டுருவேன் நினைச்சியா? இதையெல்லாம் கரெக்டா சுடுங்கய்யா, ஆனா வீரப்பனை மட்டும் விட்டுறீங்களேயா? இது நீ சுட்டதில்ல, எங்க அப்பா பண்ண பாவம்யா. அப்பம் பண்ண பாவம் எல்லாம் பிள்ளைங்களை பின்னாடி பாதிக்குன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா?